திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு அண்ணாமலையார் மலை மீது இன்று மகாதீபம் ஏற்றுவதற்கு தேவையான காடா துணியை 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் மலை உச்சிக்கு கொண்டு செல்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியன் வழங்கிட கேட்கலாம். பாண்டியன் வணக்கம், இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலின் திருக்கார்த்திகை தீப திருவிழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி 9 நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெற்று வந்தது. 10ஆம் நாளான இன்று அதிகாலை அண்ணாமலையார் கோவில் கருவறை முன்பாக ஏகன் அநேகனாக மாறும் தத்துவத்தை விளக்கும் விதமாக பழனி தீபம் ஏற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று மாலை 6 மணி அளவில் கோவில் பின்புறம் உள்ள 2668 அடி உயரம் கொண்ட மலை உச்சியில் கொப்பரையானது வைக்கப்பட்டு அதில் 4500 கிலோ நெய் பயன்படுத்தப்பட்டு 1500 மீட்டர் காடா துணி பயன்படுத்தப்பட்டு மகா தீபமானது ஏற்றப்பட உள்ளது. இந்நிலையில் அதிகாலை 4 மணிக்கு பழனி தீபம் ஏற்றப்பட்ட அகண்டத்திலிருந்து நெய் சேகரிக்கப்பட்டு அதிலிருந்து காடா துணிகள் சேகரிக்கப்பட்டு பழனி தீபம் ஏற்றிய நபர்களுக்கு மரியாதை செலுத்தி அந்த காடா துணியை பூஜை செய்து இன்று 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் அண்ணாமலையார் கோயிலில் இருந்து ஊர்வலமாக தற்போது மலை மீது ஏற்றி செல்கின்றனர். குறிப்பாக ஒவ்வொரு தூரம் செல்லும் பொழுது தீபம் ஏற்றி அண்ணாமலையாருக்கு அரோகரா என பக்தி முழக்கமிட்டு அந்த காடா துணியை மலை உச்சிக்கு கொண்டு செல்லும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாண்டியன்.